நவீனும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. திருப்பூரை சேர்ந்த ரித்தன்யாவுடைய தற்கொலை தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பெரிதளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. 300 சவரன் தங்க நகை, 70 லட்சம் ரூபாய் காருன்னு இவ்வளவு வரதட்சணை கொடுத்தும் கூட மேலும் 200 சவரன் நகை வேண்டும்னு ரித்தன்யாவை அவங்க மாப்பிள்ளை வீட்டுல டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. மேலும் ரித்தன்யாவை சமைக்க கூடாது, கணவர் கிட்ட ஆசைப்பட்டு எதுவும் கேட்க கூடாதுன்னு அவங்க மாமியார் வீட்டுல நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த நிலையில ரித்தன்யா அவங்களுக்கு ஏற்படுற டார்ச்சரை எல்லாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவங்களுடைய அப்பா இதெல்லாம் குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கதாமா செய்யும், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணதா சொல்லப்படுது. அதனால தனக்கு இருக்க பிரச்சனைய யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாம ரித்தன்யா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்னுடைய சாவுக்கு என்னுடைய கணவரும் மாமியார் மாமனாரும் தான் காரணம்னு அவங்க பேரை சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பியிருக்காங்க. அதன் பிறகு கார்ல விஷம் குடிச்சு ரித்தன்யா அங்க இறந்தும் போயிருக்காங்க. இதை தொடர்ந்து ரித்தன்யாவுடைய கணவரான கவினையும் அவருடைய மாமனாரையுமே கைது பண்ணிருக்காங்க. ரித்தன்யாவுடைய அம்மா இந்த விஷயத்த பத்தி பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பொண்ணுக்கு உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்பவே டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. நாங்க முன்னாடியே அவளை வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லாம போயிட்டோம். அதனாலதான் அவளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டான்னு அவங்க அம்மா கண்ணீருடன் சொல்ற விஷயம் நம்ம எல்லாரையுமே சோகத்துல அழுத்துதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ரித்தன்யாவுடைய தம்பியும் என் அக்கா எனக்கு தாய் மாமங்கிற உறவை கொடுப்பான்னு நினைச்சேன், கடைசியில அவளுடைய சாவுக்கு தான் நாங்க அவளை பாப்போம்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிருக்காரு. இதை தொடர்ந்து ரித்தன்யா அவங்களுடைய கல்யாணத்துக்காக ஆசையா மேக்கப் போட்டுக்கிட்ட வீடியோவும் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ரித்தன்யாவுடைய கணவருக்கும் மாமனாருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த ஜாமீன் மனுவை இப்போ உயர்நீதிமன்றம் ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கு. மேலும் இந்த கேஸ்ல என்ன நடக்க போகுதுங்கிறது அதுக்கு மேலதான் நம்மளுக்கு தெரிய வரும்.